السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. இந்த நிகழ்ச்சிக்கான வளமையான தலைப்பு சூர் ஊதப்பட்டதின் பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ற தலைப்பாக இருந்தாலும் இன்றைய இந்த சந்தர்ப்பத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் வேறொரு தலைப்பில் நான் உரையாற்ற நினைக்கின்றேன். அதாவது இஸ்லாமிய ஹிலாபத் முறை, இஸ்லாமிய ஒரு ஹிலாபத்தில் எமது தலைவர்களை, நாட்டின் ஆட்சியாளரை தெரிவு செய்யக்கூடிய முறை இன்று நடைமுறைப்படுத்தக்கூடிய முறையில் எந்த வகையில் அது ஒத்துப்போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்ததுடன் அவர்கள் ஆட்சியாளராகவும் இருந்தார்கள். மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதுக்கு பின்னால் அங்கே இஸ்லாமிய ஒரு ஆட்சியை அவர்கள் உருவாக்கி அந்த ஆட்சி பீடத்தின் தலைமை நிர்வாகியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காணப்பட்டார்கள். அதே போன்று அவர்கள் நபியாகவும் காணப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்கள் மத்தியில் நபிமார்கள் இருந்தார்கள், அவர்கள் தான் ஆட்சியாளர்கள். இனி அந்த நபிமார்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பதிலாக இன்னொரு நபி அங்கே தோற்றம் பெறுவார், இன்னொரு நபி அனுப்பப்படுவார். அந்த நபி மூலமாக தான் அங்கே ஆட்சி பொறுப்புகள் நிர்வாகங்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. எனவே அவர்கள் வர்ணித்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் வேறு நபிமார்கள் வர மாட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஹலீஃபாக்கள் வருவார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வோட அந்த ஆட்சி பொறுப்பை, அந்த நிர்வாகத்தை செய்யக்கூடிய அந்த தேவைக்கு ஆள் தேவைப்படுகின்றது. எனவே அதற்கு ஹலீஃபாக்கள் தெரிவு செய்யப்படுவார்கள், அந்த ஹலீஃபாக்கள் தான் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சில காலங்களுக்கு பின்னால் ஹலீஃபாக்கள் நிறைய தோற்றம் பெறுவார்கள். அதாவது ஹலீஃபாக்களுக்கு போட்டியாக, ஏட்டிக்கு போட்டியாக ஒரு ஹலீஃபாக்கு விரோதமாக இன்னொருவர் தன்னை ஹலீஃபா சொல்லி பிரதானப்படுத்தி கொண்டு வருவார். அந்த சந்தர்ப்பத்தில் முதலாவதாக யாருக்கு பையத் நடைபெற்றிருக்கின்றதோ அவரை நீங்கள் ஹலீஃபா ஏற்றுக்கொள்ளுங்க என்ற கருத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பின்னால் அந்த ஹிலாஃபத்தை சொல்லக்கூடிய அந்த ஆட்சி பொறுப்பு இருக்கின்றது. நுபுவத் இல்லாமல் போனாலும் அந்த ஹிலாஃபத்தை கொண்டு ஆட்சி தலைமை பொறுப்பு ஏற்று நடக்கக்கூடிய ஒரு தேவை அங்கே நிர்வாகங்கள் செய்யப்பட வேண்டும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானது பின்னால் இஸ்லாமிய அந்த ஆட்சி வீரத்துக்கு தலைமை நிர்வாகியாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஹலீஃபா எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார், எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார், அங்கே ஹலீஃபாக்கள் எந்த அமைப்பில் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே 3 முறைகள் கையாளப்பட்டிருக்கின்றன. அந்த 3 முறைகளில் 2 முறைகள் தான் ஏற்றுக்கொள்ளத்தக்கன. ஆனால் நடைமுறையில் 3 முறைகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று அந்த அஹ்லுல் ஹல் வல் அக்த், அந்த ஊரில் முக்கியஸ்தலாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹலீஃபாவை தெரிவு செய்வது, மஷூரா அடிப்படையில் ஒரு ஹலீஃபாவை தெரிவு செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான சந்தர்ப்பத்தில் அவர்கள் யாரையும் நியமிக்காமல் தான் மரணித்தார்கள். அவர்கள் பின்னால் ஆட்சி பொறுப்பை யார் ஏற்று நடத்துவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அவர்கள் தெளிவாக யாரையும் சொல்லவில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானது பின்னால் இப்போ ஆட்சி பொறுப்பை யார் எடுத்து செய்வதென்று அங்கே பிரச்சனை ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த அடுத்த கணமே மதீனாவை சேர்ந்த அன்சாரிகள் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள், இது எங்களுடைய பிரதேசம், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஹிஜ்ரத் வந்தார்கள். நபி என்ற வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பீடத்துக்கும் தலைமை வகித்தார்கள். ஏன்னா இப்போ அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அதனால் அவரோட வந்த முஹாஜிர்கள் கூட சில நேரங்களில் அவங்க மக்காவுக்கு சென்று விடலாம். அதனால் மதீனாத்தான் எங்களோட தலைநகரம். எனவே மதீனாவில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் மதீனாவில் சொந்தமாக வாழ்ந்தவர்கள், எனவே நாங்கள் தான் இதுக்கு தகுதியானவர்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அதனால் அன்சாரிகளில் ஒருவர் தான் ஹலீஃபா நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட வந்தது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். சகீபத்து பனி சாயிதான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அதாவது அவர்கள் அந்த ஹட்கள் மாதிரி, கூரைகள் மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு இடம், பந்தல்கள் போடப்பட்டு நிழல் எல்லாம் வசதி உள்ள ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய இடம், ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் அவர்கள் கூடினார்கள். அங்கே கூடி அன்சாரிகள் சேர்ந்து ஒரு ஹலீஃபாவை தெரிவிச்சதுக்காக வேண்டி அவர்கள் ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அன்றைய காலப்பகுதியில் மூத்த ஒரு தலைவராக காணப்பட்டவர்கள் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹஸ்ரஜ் கபீலாசி அந்த தலைவர்.
அவரைத்தான் அவர்கள் ஹலீஃபா தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கருதி அவரை அங்கே அழைத்து வந்து அங்கே அவர்கள் கூட்டம் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் கூட்டம் நடத்துகின்றார்கள் என்று செய்து முஹாஜிர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ஹிஜ்ரத் வந்தவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த தகவலாம் கிடைக்கிறதுக்கு முன்னால் அவங்க கூட்டம் கூடிட்டார்கள். ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் நடக்கு என்ற செய்தி வந்து ஏதோ ஒரு வகையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரிய வந்து விட்டது. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வந்து விடுகின்றது. அன்சாரில் சேர்ந்து சகீபத்து பனி சாயிதால கூட்டம் நடத்துகின்றார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு ஹலீஃபாவை தெரிவிக்க போகின்றார்கள் என்ற செய்தி அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக இருந்த அவங்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருந்த அபூபக்கர் சித்திக் தான் மகள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு அங்கே வருகின்றார்கள். அங்கே தான் அபூபக்கர் சித்திக் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை வெளியே அழைத்து இப்படி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது, அவசரமாக நாங்கள் அங்கே போக வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடன் இன்னொரு முஹாஜிர் முக்கியஸ்தராக இருந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய இணைந்து கொள்கின்றார்கள். இந்த 3 பேருமாக சென்று அங்கே அந்த கூட்டம் நடத்திய இடத்துக்கு அவசரமாக செல்கின்றார்கள். அங்கே கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்சாரிகள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே அழைத்து வந்து அவர்களை ஆட்சி செய்வதற்குள்ள பொறுப்பை வழங்கத்துக்காக வேண்டி அவர்கள் அங்கே தயார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் தான் அவர்களும் இந்த மற்ற இருவரும் அங்கே போய் சேருகின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே முதலாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேச முற்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், நீங்கள் கொஞ்சம் இருங்க, நான் முதலாவது பேசுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் தான் அவர்கள் நிதானமாக பேசினார்கள். அங்கே ரசூலுல்லாஹ் நபியா அனுப்பப்பட்ட வரலாறை சொல்லி காட்டினார்கள். அவர்களுக்கு முஹாஜிர்கள் செஞ்ச உதவிகள், மக்கா வாசிகள் செஞ்ச உதவிகளையும் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க பட்ட கஷ்டங்களை சொல்லி காட்டினார்கள். முஹாஜிர்களுக்கு என்ன இடங்கள் இருக்கின்றது, சிறப்பு இருக்கு, அதை சொல்லி காட்டினார்கள். அதுக்கு பின்னால் அன்சாரிகள் அவர்களுக்குள்ள சிறப்புலையும் பேசினார்கள். அதெல்லாம் சொல்லி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்தினே சொல்லி போட்டு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஐமத்து மின் குரைஷின், இமாம்கள் ஆட்சி தலைவர்கள் குறைஷல்டீன் தான் வர வேண்டும், ஆட்சி தலைவர்கள் குறைஷல்டீன் தான் வர வேண்டும் என்று அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் குறைஷலை சேர்ந்த எங்கள் ஒருவர் தான் ஆட்சி பீடத்துக்கு வர வேண்டும். நீங்கள் எங்களோட மந்திரிகள் மாதிரி இருப்பீர்கள், நாங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை ஒதுக்காமல் ஆலோசனை செய்து தான் உங்களையும் அனுசரித்து தான் நாங்கள் ஆட்சி செய்வோம். எனவே முஹாஜிர்களை சேர்ந்த ஒருவர் தான் ஆட்சி பீடத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சில வாத பிரவாதங்கள் சென்றது. அது அன்சாரில் ஆரம்பத்தில் கொஞ்சம் பின்வாங்கி நினைத்துக் கொள்வதற்கு, அதுக்கு பின்னால் ரசூலோட ஹதீஸ் உறுதியான தெரிய வந்தது பின்னால் அவங்களோட கருத்தெல்லாம் வாபஸ் வாங்கிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன முறைப்படிக்கு அப்போ நாங்கள் குறைஷில் ஒருவரை தெரிவிச்சோம் என்ற இணக்கத்துக்கு வருகின்றார்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முன் வந்து சொன்னார்கள், இதோ உமர் இருக்கின்றார், அதே மாதிரி அபூ உபைதா ரலியல்லாஹு இருக்கின்றார்கள், இவர்களில் ஒருவரை நீங்கள் ஹலீஃபா தெரிவு செய்யுங்கன்னு அவங்க மற்ற 2 பேரையும் பொறுப்பு சாட்டினாங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய சபைக்கு நாங்கள் தலைவராக வர முடியாது, எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் மிக சிறந்தவர் நீங்கள் தான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய்வாய்ப்பட்ட காலப்பகுதியில் உங்களை தான் அவங்க தொழுகைக்கு பொறுப்பாக சாட்டினாங்க தொழுவிக்கிறதுக்காக. எனவே ரசூலோட பிரதிநிதியாக நீங்கள் வேலை செஞ்ச நீங்கள் தான், அந்த அடிப்படையில் நீங்கள் தான் ஹலீஃபாவுக்கு தகுதியானவர் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அவங்களுக்கு பைஅத் செய்ய முற்பட அன்சாரிகளை சேர்ந்த பஷீர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக அவர்களுக்கு பாஞ்சு பைஅத் செஞ்சு விடுகின்றார்கள். அதோடு எல்லாரும் பைஅத் செய்கின்றார்கள். எனவே அங்கே முதல் ஹலீஃபாவாக அந்த சகீபத்து பனி சாயிதாவில் சேர்ந்து இருந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து, அந்த முக்கியஸ்தர் கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் தெரிவு செய்கின்றார்கள். அந்த இஸ்லாமிய ஹிலாபத்தில் காணப்பட்ட எல்லா மக்களும் அங்கே கலந்து கொள்ளவில்லை. முஹாஜிர் சார்பாக இந்த முக்கியஸ்தர்களாக கருதப்படக்கூடிய 3 பேர் தான் அங்கே காணப்பட்டார்கள். அன்சாரிகள் சில பேர் அங்கே காணப்பட்டார்கள். இவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் ஹலீஃபா தெரிவு செய்கின்றார்கள். எனவே இந்த முறையை அன்று காணப்பட்ட எல்லா சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள், யாரும் இல்லை மறுக்கல்ல. சிலர் சொல்லுவாங்க அலியர்கள் தான் பைஅத் செய்யலை, அதெல்லாம் பிழையான கதைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடியவர் யாருன்னு ரசூலுல்லாஹ் குறிப்பாக யாரையும் சொல்லலை. ஏன்னா என் குடும்பத்தை சேர்ந்த அலியால் வேறு யாரோன்னு சொல்லவும் இல்லை, அல்ல வேறு சஹாபாக்களை குறிக்கவும் இல்லாது. அவங்க சஹாபாக்கள் அவங்க கூடியத்தர தெரிவிச்சாட்டும் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவங்க வச்சுட்டு வைத்தாங்க. எனவே அந்த அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெரிவிக்கப்பட
எல்லாருமே அவர்களுக்கு பய செஞ்சார்கள். ஏன்னா இது அங்கே முக்கியஸ்தலாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் சேர்ந்து இங்கே தெரிவு நடக்கின்றது. எனவே இதைத்தான் அந்த சஹாபாக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாக காணப்படுகின்றது. அவர்கள் ஆட்சி செஞ்சு முடியாதக்கூடிய சந்தர்ப்பத்தில், நோயாகப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் தான் அவங்களுக்கு கடுமையாக நோய் ஏற்படுகின்றது. இப்போ அவங்க உணர்றாங்க, எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. எனவே அடுத்த ஆட்சியாளருக்கான அடுத்த வழியை நான் ஏற்பாடு செய்ய முடிவு செய்கின்றார்கள். அவங்க முடிவு செஞ்சாங்க. அவங்களுக்கு மிச்ச நம்பிக்கையான உறுதியாக நல்ல மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய ஒருவர் தனக்கு முன்னால் காணப்படுகின்றார். என அவரை நியமிக்க வேண்டும்னு முடிவு செய்கின்றார்கள். மக்களுக்கு தெரிவு செய்யக்கூடிய அமைப்பை நாங்கள் விட்டு வைக்காமல், அந்த சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு வழங்காமல் நானாகவே முடிவு செஞ்சு ஒரு ஆளை நியமிக்க வேண்டும் முடிவு செய்கின்றார்கள். தன்னிச்சையாக முடிவு செய்யவில்லை. சஹாபாக்கள் பலர்கிட்ட ஆலோசனை கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் பலர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. உமர் தான் பற்றி இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனவே எல்லோரும் மாதிரி அவங்கள பாராட்டி பேசினார்கள். அதுக்கு பின்னால் முடிவெடுத்தாங்க, அடுத்த ஹலீஃபா உமர் தான் என்று சொல்லி போட்டு அவங்கள கூப்பிட்டு ஒப்பந்தம் செஞ்சாங்க. எனக்கு பின்னால் நான் அவங்கள தான் ஹலீஃபா நியமிச்சுக்கிறேன். மக்களுக்கும் சொன்னாங்க, இவருக்கு கட்டுப்பாட்டு நீங்கள் அடுங்க என்று இப்போ நியமனம் ஒன்று அவங்க ஏற்படுத்துகின்றார்கள். நியமன ரீதியாக அடுத்த ஹலீஃபா நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இங்கே ரெண்டாவது ஒரு முறை இது. இங்கே மக்களோட பங்களிப்பு அல்லது முக்கியஸ்தர்கள் இங்கே யாரும் கூடல்ல. அவங்க ஆலோசனை பண்ணி யாரையும் தெரிவு செய்யலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஹலீஃபா அடுத்த ஹலீஃபாவை நியமனம் செஞ்சுட்டு செல்கின்றார். இன்றைக்கு நிறைய நாங்கள் பார்க்கலாம், மன்னராட்சி நடக்கக்கூடிய இடங்களில் அப்படி அடுத்து அவங்க முடிக்கூடிய இலவசனை தெரிவு செஞ்சு அவரை தான் அடுத்த ஆட்சியாளர்னு தீர்மானித்து செல்வார்கள். அந்த முறையால் செஞ்சாங்க. இவங்க தன்னோட குடும்பத்தில் வரக்கூடிய வாரிஸ்காரை யாரும் நியமிக்கல. மன்னராட்சியில் இன்றைக்கு அவங்க அடுத்த தன்னோட மகனால் அல்லது சகோதரர் அப்படித்தான் நியமனம் செய்வாங்க. ஆனால் இவங்க தெரிவு செஞ்சது தன்னோட குடும்பத்துக்கு வழியில் உண்மையில் ஆட்சிக்கு அடுத்த தலைவராக உண்மையாக கருதப்படக்கூடிய ஒருவர் அங்கே காணப்பட்டார். தைரியமாக ஆட்சியாளர்களை பாரம் கொடுக்கலாம். எனவே எந்த அநியாயம் செய்யாமல் மக்களுக்கு நேர்மையாக நல்ல ஒரு ஆட்சியை வழங்குவார்னு தான் கருதக்கூடிய ஒருத்தர் அங்கே காணப்பட்டார். அதனால் சில நேரங்களில் சூறாட அமைப்பில் வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட ஒருவருக்கு சண்டை விடாமல் வேறு யாருக்கும் சண்டை விடாமல் நாங்கள் பாய்ந்திருக்கலாம். எனவே அதனால் அவங்க அவருக்கே கொடுக்க வேணும்னு முடிவு செஞ்சு அவங்களாவே நியமனம் செஞ்சாங்க. அவங்க நியமிக்கிறதுக்கு முன்னால் மூத்த சஹாபாக்கள் பலட்ட ஆலோசனை கேட்டாங்க, இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லோரும் நல்ல விஷயத்தால் நல்லா தான் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அவங்க முடிவு செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுமாராக 10 வருஷங்கள் 6 மாதங்கள் ஆட்சி செஞ்சு முடியாதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க குத்தப்பட்டார்கள். அதாவது அவர் மதீனாலே காணப்பட்ட அபூலுல் சொல்லக்கூடிய ஒரு பாரசீகத்தை சேர்ந்த ஒரு அடிமை அவரின் மூலமாக தாக்கப்பட்டு குத்தப்பட்டார்கள். அவர்கள் குற்றுயிராய்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் பலர் போய் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க எங்களுக்கு ஒரு ஹலீஃபா நியமித்தது போன்று நீங்களும் எங்களுக்கு ஒரு ஹலீஃபா நியமிச்சிருங்க. அதாவது எப்படியும் அவங்க பெரும்பாலும் மரணிப்பாங்க என்று தான் இருக்கின்றது. அதனால் அவங்களோட மரணத்துக்கு முன்னால் அடுத்த ஹலீஃபா நியமனம் செய்யுங்கன்னு அவங்கள்ட்ட குறைக்க விடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் நியமித்து விட்டு சென்றால் அதுக்கு எனக்கு முன்மாதிரி இருக்கின்றது. அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க நியமனம் செஞ்சிருக்கின்றார்கள். ஏன்னா நான் அவங்கள முன்மாதிரியாக வச்சு நியமனம் செய்யலாம். அல்லது நியமனம் செய்யாமல் நான் விட்டு செல்வதாக இருந்தால் என்னை விட சிறந்த ஒருவர் அப்படி செஞ்சுருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் நியமனம் செய்யாமல் அவங்க சும்மா வச்சு போட்டு போனாங்க, மக்கள் தெரிவு செஞ்சு சொல்லட்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மக்களுக்கு அதை சந்தர்ப்பத்தை வழங்காமல் அவங்க தெரிவு செஞ்சுட்டு போனாங்க. எனவே ஏற்கனவே உள்ள ஒரு ஹலீஃபா அடுத்த ஆட்சியாளர் தெரிவு செய்யக்கூடிய முறையாண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பின்பற்றினாங்க. ஊரில் முக்கியஸ்தான் ஆகிக்கக்கூடியவர்கள் அவங்க மஷூரா பண்ணி ஒருத்தரை தெரிவு செய்யட்டும்ன்ற ஒரு முறையை அமுல்படுத்துறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் நியமிக்காமல் வச்சு போட்டு போனாங்க. அப்போ அதைத்தான் உமர் தான் சொல்கிறாங்க, எனக்கு ரெண்டுக்கும் முன்மாதிரி இருக்கின்றது. நான் ஒருவரை நியமிக்கலாம், நியமிச்சிருந்தால் அதுக்கு நான் அபூபக்கரை பின்பற்றி அதை செஞ்சுருக்கிறேன். அல்ல நான் நியமிக்காமல் விட்டு செல்லலாம், அப்போ அதை நான் செஞ்சாலும் அதை ரசூலுல்லாஹ் பின்பற்றி நான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு ரெண்டுக்கும் முன்மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க யாரையும் நியமிக்காமல் அவங்க ஒரு ஷூராவோட மஜ்லிஸ் ஏற்படுத்தினாங்க. அன்று அவங்கள்ட்ட பஃபாத்தாவுடைய கிட்ட குத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஸ்வர்க்கத்தை கொண்டு நன்மாரன் சொல்லப்பட்ட சஹாபாக்களை தான் அவங்க தலைவராக கருதினாங்க. எனவே ஆட்சி செய்யக்கூடிய அந்த தலைவர் அவங்கள ஒருவராக தான் வர வேணும்னு தீர்மானித்தாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சமே இருந்தால் அடுத்த ஹலீஃபாவை தெரிவு செய்ய வேணும்னு முடிவு செஞ்சாங்க. அன்று அவங்க 6 பேரை தான் தெரிவு செஞ்சாங்க. சொர்க்கத்தக்க நன்மாரன் செய்யப்பட்ட 7 பேர் காணப்பட்டாங்க. அந்த காலப்பகுதியில்
7 பேர் இருந்தாலும் அதில் 6 பேரைத்தான் அந்த சபையில் வச்சாங்க. அதில் ஒரு ஆளை வெளியே அனுப்பிட்டாங்க, வெளியே தள்ளிட்டாங்க. அது வெளியே தள்ளதுக்கான காரணம் அதில் அஷ்ரத்துல் முபஷ்ஷராக்கள் முக்கியமான ஒருவர், பழைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரால் உமர் தான் அவளுக்கு முதவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது உமர் தான் அவங்களோட சொந்த ஷாச்சல்ல பெரியப்பட மகன். அதே மாதிரி அவங்களோட சொந்த சகோதரி திருமணம் செஞ்சிருவார்கள். அவங்களோட மச்சான் உறவுமுறை குடும்பத்தில் உள்ள ஒருவர், அதே மாதிரி சொந்த பெரியப்பா ஷாச்சல மகன். அந்த 2 உறவுமுறையும் கொண்டவர். குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஆட்சி பைத்திரப்படாத நான் கருதினாங்க. ஏன்னா குடும்ப வாரிசல் வந்துடப்பட நான் கருதினாங்க. அதனால் அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவர் இருக்கிற அஷ்ரத்துல் முபஷ்ஷராக்கள் ஒருவர், அவங்கள விட்டு போட்டு சொன்னாங்க மற்ற 6 பேரும். ஏன்னா மற்ற 6 பேரும் அவங்க சொன்னாங்க அன்றைக்கு இருந்தாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு, அவங்களோட உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, அதே போன்று தொல்ஹா ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. இவங்க 6 பேரும் தான் அன்றைக்கு இருந்தாக்கள். அதோட சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு நிற்கிறாங்க, அவங்கள அலி அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்கள 6 பேரில் இவங்க 6 பேரும் சேர்ந்து தான் கூடணும். இவங்க 6 பேரும் சேர்ந்து அடுத்த ஹலீஃபாவை அவங்களுக்குள்ள ஒரு ஆள் தெரிவு செய்யணும். ஏன்னா அங்கே தெரிவு செய்யப்பட வேண்டும் அவங்கள ஒருவர் தான். அந்த அவங்க 6 பேரும் கூடி தான் முடிவு செய்ய வேணும் யார் அதில் ஹலீஃபானதை முடிவு செய்ய வேணும் என்று அவங்க 6 பேருக்குள்ளே மட்டும் ஷூராவை ஏற்படுத்தி போட்டு அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க சொன்னாங்க நான் வஃபாத்தானு சொன்னால் என்ன ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட உடனே ஒரு நாளுக்குள்ளே இவங்க 6 பேரும் கூட வேணும், கூடி அடுத்த ஹலீஃபா தெரிவு செய்யப்பட வேணும் என்றெல்லாம் சொன்னாங்க. அந்த ஹலீஃபா தெரிவு செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்கு யாரும் கட்டுப்பட மறுப்பார்களாக இருந்தால் அவங்கள கொல்ல வேணும் என்று கூட சொன்னாங்க. ஏன்னா ஹிலாஃபத்தை 2 ஆக்குறது துண்டாக்குறது அவங்க இஸ்லாம் அனுமதிக்காது. அதனால் ஆட்சி ஒரு ஹலீஃபா காணப்பட வேணும், மறுக்கு இஸ்லாமிய சமூகம் எல்லாமே கட்டுப்பட வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கருத்து ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, மன் ஃபர்ரக அம்ர உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய ஜமீஉன் ஃபக்துலூஹு காயினம் மன் கான. ரசூலுல்லாஹோட உம்மத்தில் ஆட்சி ஒன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை பிரித்து 2வது ஒரு ஆட்சியை ஏற்படுத்த யாராக முற்படுவார்களாக இருந்தால் ஆட்சி அது பலவீனமடையும். அதனால் அப்படியே பொறுத்தவராக இருந்தால் அவரை நீங்கள் கொல்லுங்க, காயினம் மன்கான அவர் யாராக இருந்தால் பரவாயில்லை. ஏன்னா எந்த தரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பயிற்சியப்பட்ட ஒரு ஹலீஃபா இருக்கும் பொழுது அந்த ஹிலாபத்தை உடைச்சி இன்னொரு ஹிலாபத்தை உருவாக்கி துண்டாடி ஹிலாபத்தை துண்டாக்கி அதை இன்னொரு 2 ஆக்கி 3 ஆக்கி இப்படி ஒரு குட்டிச்சுவராக முற்படுவார்களாக இருந்தால் நீங்கள் அவங்கள கொண்டுடுங்க என்று சொன்னாங்க. காயினம் மன்கான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. எனவே அதனால் ஹலீஃபா தெரிவிக்கப்பட்டது பின்னால் அவருக்கு போட்டியாக இன்னொரு ஹலீஃபா வாரத்தை அனுமதிக்க தேலாது. ஏன்னா அப்படி அனுமதிக்கக்கூடாது. அதனால் அதுக்கு தண்டனையாக கொலை குற்றத்தை தலை தண்டனை கூட வச்சான். அப்போ ரசூல்லா அந்த சொன்ன ஹதீஸ் அடிப்படை சொன்னாங்க, நீங்கள் 6 பேரும் சேர்ந்து தெரிவு செய்யுங்க. தெரிவு செஞ்சதுக்கு பின்னால் இதை யாராவது ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களாக இருந்தால், பையத் செய்ய மறுப்பார்களாக இருந்தால் அவங்க நீங்கள் கொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி அந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு அவங்க சொன்னாங்க. அவங்க 6 பேரும் சேர்ந்து அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க தான் அதில் தலைமை தாங்கினாங்க. அவங்க அதில் சில முறைகளை கையாண்டு கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தெரிவு செய்யப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களும் அந்த கடைசி நேரத்தில் அவங்க இஸ்லாமியர்களால் முஸ்லிம்களால் ஒரு ஷாராரு பிரச்சனை செய்ய முற்பட்டு அவங்களால கொல்லப்பட்டாங்க. அதனால் அவங்க அடுத்த ஹலீஃபா யாரும் நியமனம் செய்யலை. கொல்லப்பட்டது பின்னால் மதீனாவில் இருந்த முக்கியஸ்தர் பலரும் அதே போன்று ஏனைய பிரதேசங்களுடைய பலரும் அடுத்த ஹலீஃபாவாக அலிதானவங்க தான் தெரிவிக்கப்பட வேணும்னு அவங்க தீர்மானித்தாங்க. அதனால் அவங்ககிட்ட போய்த்து பையத் செய்யும்படி அவங்க பையத்தை பாரமெடுக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. அந்த குழப்ப சூழல் மதியனால் அந்த புரட்சி சேர்த்து வந்த ஹலீஃபாவோட வீட்டை முற்றுகைட்டு அங்கே கொலை செய்து காரமாக இருந்த அந்த குழப்பக்கார கூட்டத்தினர் இன்னும் அவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழலை ஆட்சியை பொருட்படுத்தி செய்வதை கஷ்டமன்ற வகையில் அவங்க பின்வாங்கி கொண்டிருந்தாங்க. 5-6 நாட்கள் வரைக்கும் அவங்க பையத்தை பாரமெடுக்காம பின்னுக்கால் இருந்தாங்க. ஆனாலும் பல சஹாபாக்கள் அவங்களை நிர்பந்தித்து கேட்டுக்கொண்டதுக்குனாங்க. அதுக்கு பின்னால் ஆட்சியை பாரமெடுத்தாங்க. இந்த அமைப்பில் தான் நாங்கள் இஸ்லாமிய அந்த ஹுலஃபார் ராஷிதீன்கள் தெரிவிக்கப்பட்ட முறையை பார்க்கலாம். எனவே அடிப்படையில் அதாவது முக்கியஸ்தலாக இருக்கின்றவர்கள் தான் ஆட்சியில் தெரிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை சஹாபாக்கள்கிட்ட அந்த செயலினுடைய நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு எங்கள் நாட்டில் காணப்படக்கூடிய அந்த ஜனநாயக அமைப்பில் ஷஹலருக்கும் வாக்குரிமை என்ற அமைப்பில் எல்லோருக்கும் வாக்குரிமை வழங்கக்கூடிய ஒரு முறை என்ற இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் கையாளல் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே வாக்கு ஒரு ஹலீஃபாவண்ட உண்மையில் ஆட்சியத்து தகுதியானவரா இல்லையா, அவருக்கு ஆற்றல் இருக்கின்றதா என்றெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை சிந்தித்து தூர நோக்கோட சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த தெரிவு செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் இல்லை. ஏன்னா
ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்கின்றது. அதை நாங்கள் ஜனநாயக உரிமைன்னு சொல்கின்றோம். ஆனால் அதில் எங்கள் நாட்டில் உள்ள வேறு நாடுகளையும் தான் மொத்தமாக இந்த சித்த சுவாதீனம் இல்லாமைக்கக்கூடிய பைத்தியர்களுக்கும் வாக்குரிமை இருக்கின்றது. அதே மாதிரி சுத்தமாக மடையர்களாக அழைக்கக்கூடியவர்களுக்கும் வாக்குரிமை இருக்கின்றது. அதே மாதிரி ஆகவே கீழ்நிலை காணப்படக்கூடியவர்கள் அவருடைய வாக்களை வாங்கலாம் மக்களுக்கு. அப்படிப்பட்ட ஆக்கள் கூட வாக்குரிமை இருக்கின்றது. என இப்படி எல்லாருக்கும் வாக்குரிமை வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அறிவியினர்கள் அதிகமாக இருப்பார்களாயிருந்தால், அதே போன்று யாருடைய அழுத்தங்களுக்கு பயந்தும் அல்லது பொருளாதார அந்த பிரச்சனைகளுக்காக வேண்டி தமது வாக்குகளை விற்கக்கூடியவர்கள் அல்லது அந்த வெறுமனை அந்த உலகத்திட கவர்ச்சியில் அடிமைப்பட்டு அவர்கள் மாறக்கூடியவர்களெல்லாம் இருக்கலாம். ஏன்னா அப்படியெல்லாம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் வாக்குரிமையை வழங்காமல் அந்த ஷூரா ஒரு சபையில் ஊரில் முக்கியஸ்தலம் ஆகிக்கக்கூடியவர்கள், நல்ல நிதானமாக சிந்தித்து செயலாட்டக்கூடியவர்கள், ஊரில் தலைமைத்துவம் தாங்கிறதுக்கு நல்ல தகுதியான மாதிரி காணப்படக்கூடியவங்க, இவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் ஆட்சியை ஹலீஃபா தெரிவு செய்ய வேண்டும் முறை தான் அந்த சஹாபாக்களுக்கு அடி கொடுத்தாங்க. அப்போ அந்த முறையில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத் தெரிவு செய்யக்கூடிய முறையில் தெரிவு செய்கிறதுக்காக நாங்கள் பார்க்கலாம், பைத்துல் மால் அங்கே ஒரு சதத்தையும் செலவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படலை. இஸ்லாமிய அந்த நாட்டு பொருளாதாரம் நல்லாவே மேலோங்கி இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட தேர்தலுக்காக நாங்கள் பார்க்கலாம், எங்கள் நாட்டில் இன்றைக்கு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் 1000 கோடி ரூபாய்க்கு குறையாத அளவு செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில மாதங்களில் நாங்கள் பொது தேர்தல் நாங்கள் எதிர்நோக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் இதுவும் ஒரு அரசாங்க செலவாக 1000 கோடி ரூபாய்க்கு குறையாத செலவு வருகின்றது. அது மாதிரி இன்னும் மாகாண சபை தேர்தலும் பிரதேச சபைகள் அல்லது உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த 4 வருஷத்துக்கு இடப்பட்ட காலப்பகுதியில் 4000 கோடி அந்த ரூபாய் செலவழிக்க வேண்டிய தேவைப்படுகின்ற எங்களோட பைத்துல் மால், அதாவது திரைச்சேரியால். அப்போ எங்களோட மாதிரி ஒரு எளிய நாட்டுக்கு இப்படி அடிக்கடி தேர்தல்கள் வருகின்றது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமையாக மாறும். அதனால் இந்த சுமைகளை மக்கள் தான் சுமக்க வேண்டிய வரும். அப்போ இந்த அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு காட்டி தரல. அப்போ அன்றைக்கு ஹலீஃபாக்கள் தெரிவிக்கப்பட்டது 1% செலவழிக்கலாம். அந்த முறையில் தெரிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று தெரிவிக்கப்படக்கூடிய ஷூரா கொண்டு ஹலீஃபா ஒருவரும் மாற்றிருந்தான். இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் அமைப்பு எப்படித்தான். அதுக்கு பின்னால் ஏனைய அந்த நிர்வாக மாகாணங்களாக பிரிக்கப்பட்ட இஸ்லாமிய ஹிலாஃபத் அந்த நிர்வாக மாகாணங்களை நிர்வகிக்கிறதுக்காக வேண்டி அங்கே கவர்னர்கள் நியமிக்கப்படுவார்கள். அந்த கவர்னர்கள் நியமிக்கக்கூடிய தனி அதிகாரம் ஹலீஃபாவுக்கு தான் இருக்கின்றது. ஏன்னா ஷூரா அமைப்பில் ஹலீஃபா தெரிவிக்கப்படுவார். ஹலீஃபா தெரிவிக்கப்பட்டது பின்னால் மற்ற எல்லா பதவிகளுக்கான நியமனங்களும் ஹலீஃபா தான் செய்வார். அதுக்கு பின்னால் வேறு ஷூரா கூட்டம் நடைபெற மாட்டாது. அந்த ஹலீஃபா தான் நியமிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சியாகக்கூடிய காலப்பகுதியில் அவங்க தான் எல்லா மாகாணங்களுக்குமான கவர்னர் அவங்க தான் நியமித்தாங்க. அவங்க 2 விஷயங்களை அவங்க அதில் தகமையாக கருதுவாங்க. கொண்டு அவட்ட அந்தாபத்தியில் பயம் தக்குவா, அந்த தக்குவா அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பண்பாட்டை காணப்பட வேண்டும். 2வது அதை வழங்கப்படக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் ஆட்ட காணப்பட வேண்டும். எனவே ஆற்றல் அதே மாதிரி அந்த பயம், அந்த அமானியத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்புணர்வு, இந்த 2ம் யாட்ட காணப்படுகின்றதோ அவர் தான் அங்கே பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படுவார். எனவே அமானிதம் மட்டும் காணப்பட்டு ஆற்றல் இல்லாமல் இருக்குமா இருந்தால் ஆட்ட நிர்வாகத்தை செய்ய முடியாது. அல்லது நிர்வாகத்திறமை இருந்தாலும் அவற்றை அந்த அமானிதங்களை பொறுப்பாக நிறைவேற்றக்கூடிய அந்த இறையச்சம் பயமல்ல மாட்ட காணப்படவில்லை என்றிருந்தால் அவர்கள் ஊழல் செய்வார்கள். இன்று நாங்கள் காணக்கூடிய நிறைய ஊழல் காண்றோம். அந்த இஸ்லாமியர்களை சொல்லுகின்றது அதுதான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட அந்த 2 பொம்பளை பிள்ளைகளை அந்த தண்டை தகப்பண்ட சொன்னார், இன்ன ஹைர மெனிஸ்தாஜர்த அல் கவியுல் அமீன். எனவே அவங்கள்ட்ட அந்த தொழிலுக்கு நீங்கள் அமர்த்தத்துக்கு மிச்சம் தகுதியானவர் யாருன்னு கேட்டோம்னா ஆற்றலுடையவர், அமானிதம் உள்ளவர். இந்த 2ஐயும் சொன்னாங்க. அவர் தான் மிக சிறந்தவர். அந்த 2ஐயும் யாட்ட காணப்படுது அவர் தான் பதவிகள் நியமிக்கப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ரசூலா சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட 2 சஹாபாக்கள் வாராங்க. அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட 2 சஹாபாக்கள் வாராங்க. கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், மற்ற 2 பேரும் கேட்குறாங்க, நீங்கள் பலரையும் பல இடங்களுக்கு கவர்னர்களாக வாலிக்காக நியமனம் செய்கிறீங்க, எங்களையும் பற்றி அப்படி நியமனம் செய்யுங்களேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள் எங்கள்கிட்ட பதவி கேட்டு வரக்கூடிய யாருக்கும் நாங்கள் பதவி வழங்க மாட்டோம். எனவே பதவிகள் தான் அந்த தகுதியானுக்கு தேடி போகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பதவியை கேட்டு வருவாராக இருந்தால் அது சந்தேகத்துக்குரியது. ஏன்னா பதவியை பாரமெடுப்பது என்பது சாதாரண வேலை அல்ல. அவர் அந்த நாட்டை கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும். அப்போ அந்த தக்குவாம் பேணிப்பும் உள்ள ஒருவர் அந்த பதவி வராமிக்கத்தான் அவர் முயற்சிப்பார். நான் இந்த பொறுப்படுத்தி போட்டு எப்படி அந்த நாட்டை பதில் சொல்கிறோம், அது இந்த பொறுப்பில் நான் தவறிட்டேன்னு சொன்னால் எனக்கு கிடைக்கிற தண்டனை மிச்சம் கடுமையானது.
அந்த பயம் இருக்கக்கூடிய ஒருவர் பொறுப்பை கேட்டு வர மாட்டார். அப்போ ரசூலா சொன்னாங்க, நாங்கள் எங்கள்கிட்ட கேட்டு வராக்கள் யாருக்குன்னு நாங்கள் நியமனம் செய்ய மாட்டோம் என்று அவங்க ரசூலா சொன்னாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அவங்க ரசூலாட்ட கேட்குறாங்க, யார் ரசூல் வந்தால் அல்லா தஸ்தஅமிலுனி, நீங்கள் என்ன ஏன் கவர்னராக நியமிக்கிறீங்கள, அல்ல ராஷா பொறுப்புகளுக்கு பொறுப்பாக நியமிக்கிறீங்கள, கமஸ்தாமல் தஃபுலானன் வஃபுலானன், நீங்கள் இன்னின் ஆக்கள்லாம் நியமிச்சுக்கிறீங்க, ஏன் என்ன நீங்கள் நியமிக்கிறீங்களே, என்ன கண்டுகொள்ளாமல் நியமிக்கிறீங்களேன்னு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் பலவீனமான ஒரு ஆள், உங்களுக்கு அந்த ஆட்சி பொறுப்பில் எடுத்து செய்யக்கூடிய பொறுப்பில் செய்யக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட போதாது. ஏன்னா ரசூல்லா சொல்லிவிட்டு சொன்னாங்க, இது மிச்சம் ஒரு அமானிதமாக நிறைவேற்றப்படக்கூடிய உண்டு, இதை நீங்கள் சரியாக செய்ய இல்லைன்றா வைன்னஹா ஹிஸின் வனதாமத்து யோமல் கயாமா, இது கயாமத்து நாளையில் உங்களுக்கு இழிவை ஏற்படுத்தும், நீங்கள் காலப்படுவீங்க, ஏன் பாரமெடுத்தேன் என்று காலப்படுவீங்க என்று ரசூல்லா சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அவங்க அந்த பொறுப்புகளுக்கு ஆசை வைக்கல. அப்போ அந்த ஹலீஃபா மட்டும்தான் ஷூராவால் தெரிவிக்கப்படுவார். அங்கே பாராளுமன்றங்கள் காணப்படலை. ஏன்னா சட்டம் இயற்றக்கூடிய இடங்கள் தான் பாராளுமன்றம். இஸ்லாமிய ஒரு ஆட்சி முறை பொறுத்தவரை சட்டம் இயற்ற வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு வஹியால் வழங்கப்பட்ட குர்ஆனும் சுன்னாவும் இருக்கின்ற சட்டங்கள், அந்த குர்ஆனும் சுன்னாவும் சொல்லப்பட்ட சட்டங்களை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் ஆட்சி செய்ய வேணும். ஏன்னா சட்டம் இயற்றக்கூடிய இடங்கள் எங்களுக்கு அங்கே தேவையில்லை. குர்ஆன்லேயும் அந்த சுன்னாலையும் சொல்லப்பட்ட சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய ஆட்சியாளர் தான் நாங்கள் தேவை. அதனால் இஸ்லாமிய ஹிலாஃபத்துக்கு ஆரம்பத்தில் பாராளுமன்றம் தேவைப்படலை. ஏன்னா சட்டம் இயற்ற வேண்டிய தேவைன்னு காணப்படலை. ஏன்னா வஹியாக அருளப்பட்ட அந்த சட்டங்களை அடிப்படையாக வைத்தான் இஸ்லாமிய ஹிலாஃபத் அங்கே மேற்கொள்ளப்பட வேணும். ஹலீஃபாவாக தெரிவிக்கப்பட்டதுக்கு பின்னால் பைஅத் அவருக்கு நடக்க வேணும். எனவே அந்த பையத், அதாவது ஹலீஃபா தெரிவிக்கப்பட்டதுக்கு பின்னால் நேரடியாக அந்த ஹலீஃபா இருக்கக்கூடிய பாதிரிக்கக்கூடியவங்க ஹலீஃபாட்ட நேரடியாக அவட கையில் பையத் செய்வாங்க, அவட்ட வாக்குறுதி அளிப்பாங்க, நாங்கள் உங்களுக்கு சம்யவத்தா, நாங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு கட்டுப்பட்டு நடப்போம் என்று சொல்லி ஹலீஃபாவுக்கு அவங்க பையத் செய்வாங்க. நாங்கள் சம்யத்தாத், அதாவது செவியேற்று கட்டுப்பட்டு நடப்போம் என்று அவங்க வாக்குறுதி வழங்குவாங்க. அதை எல்லாரும் அதை செய்ய வேணும். தலைநகரத்தில் காணப்படக்கூடிய எல்லாரும் நேரடியாக ஹலீஃபாட்ட போய் இது பையத் செய்வாங்க. ஏனைய பகுதிகளில் அவங்க அந்த ஹலீஃபாட்ட வாரதுக்கு பதிலாக அந்த பிரதேசங்களில் காணப்படக்கூடிய கவர்னர்கள் காணப்படுகின்றார்கள், அந்த கவர்னர்கள்ட்ட அவங்க பையத் செய்வாங்க. எனவே அவங்க அதோட அந்த எல்லாருமே அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த பொறுப்பாங்க தன்னை தலையை சுமத்தி கொள்கின்றார்கள். அதுக்கு பின்னால் அவங்க ஹலீஃபாக்களுக்கு மாறி செய்கிறதுக்கு இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சம்இவத்தா, கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய பொறுப்பு ஹலீஃபாக்களுக்கு இருக்கின்றதை ரசூலா வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே ஹலீஃபா நியமனம் செய்யப்பட்டது பின்னால் அந்த ஹலீஃபாக்கு விரோதமாக போராட்டங்கள் நடத்துவதையோ அல்லது அவரை கவிழ்க்கிறதுக்கான முயற்சிகள் செய்வதையோ இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டாது. ஏன்னா ஹலீஃபா நியமனம் செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் பேணிப்பான நல்ல ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். அதுக்கு பின்னால் நாங்கள் அவருக்கு விரோதமாக போராட்டம் நடத்துவதா இருந்தால் ரசூலுல்லாஹி தெளிவாக சொன்னாங்க, இல்லா அந்தரோ குஃப்ரன் பவாஹன், தெளிவான குஃபுர், அவர் திட்ட தெளிவாக காஃபிராக மாறினால் அப்போ அவங்களுக்கு ஆட்சிக்கு விரோதமாக போராட்டம் நடத்தலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல சஹாபாக்கள் கேட்டாங்க, அதாவது ஆட்சியாளர்கள் பாவம் செய்தால் அல்லது அவங்க இப்படி அநியாயங்கள் செஞ்சால் அவங்க மக்களுக்கு எதையும் வழங்காமல் அவங்களே எல்லாத்தையும் சுருட்டி கொள்கிற மாதிரி அவங்கள எல்லாத்தையும் முற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர் கீழே நாங்கள் இருக்க வேண்டிய நிர்பந்தம் வருமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களோட நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். எனவே அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க. ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க, இதுவரை சொன்னால் நீங்கள் ஹவுதுல் கௌசரை என்ன சந்திக்கும் வரைக்கும் கட்டுப்பட்டுறீங்க, நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக போராட்டம் நடத்துறதுக்கு இயலாது, ஆட்சியை கவிழ்கிறதுக்கான போராட்டங்கள் செய்கிறதுக்கு இயலாது. அது தொடர்ந்து குழப்பனை தான் உருவாக்கும். ஒரு ஹிலாஃபத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை போராட்டம் நடத்தி கவிழ்க்கப்பட்டா அடுத்தவர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஏற்கனவே கவிழ்க்கப்பட்ட ஆக்கள் இப்போ இவருக்கு தான் போராட்டம் நடத்துவாங்க. ஏன்னா தொடர்ந்து அது போராட்டத்துக்கே அது வைத்து கொண்டு இருக்கும். ஏன்னா அது ஓயாத போராட்டமாக தான் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கும். அதனால் அதை ரசூலை அங்கீகரிக்கல. அந்த ரசூலா கடுமையாக கண்டித்தாங்க, எதிர்த்தாங்க. ஏன்னா தெளிவான குஃபுர் வந்தால் இஸ்லாமிய ஹலீஃபா காஃபிராய்க்கிறதுக்கு இயலாது. அவட்ட தெளிவாக முஸ்லீம் ஐக்கியத்தில் பயிற்சியப்பட்டார், அதுக்கு பின்னால் குஃபுர் வருமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு விரோதமாக போராடலாம். அவரை தூக்கி வீசி போட்டு வேறொரு ஹலீஃபா நியமனம் செய்யலாம். ஹலீஃபா நியமனம் செய்யப்பட்டவர் அவருக்கு முடியாத காலப்பகுதி வரும் வரைக்கும் அவர் ஹலீஃபா தகுதி இருக்கக்கூடியவர். எங்களோட இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் காலவரையொன்று இல்லை. எங்களோட மேற்கத்திய ஜனநாயகத்தில் நாங்கள் 5 வருஷமோ 6 வருஷமோ காலப்பகுதி நிர்ணயிப்பாங்க அவங்களோட யாப்பினூடாக.
இஸ்லாமிய ஹிலாபத்தில் வந்து ஹலீஃபா தெரிவு செய்யப்பட்டவர் அவருக்கு முடியுமான காலப்பகுதிக்கும் ஆட்சியலாம். தனக்கு ஆட்சியறதுக்கு 7 ஆண்டு அவரை பலவீனம் என்று அறிந்துட்டார்னா அவருக்கு அதுக்கங்களை அடுத்த ஷூரா மூலமாக ஒருத்தர் தெரிவு செஞ்சு போட்டு அல்ல அவரை தகுதியானத்தை நியமனம் செய்துவிட்டு அவர் அங்கலாகலாம். இஸ்லாமிய ஹிலாபத்தில் வந்து அந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டவர் மிச்சம் சொற்பமான ஆக்கள் தான். இன்றைக்கு நிறைய ஆக்கள் நியமிக்கப்பட்டு எங்களோட பொருளாதாரம் அநியாயம் வைத்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நாங்கள் ஆக்கள் நியமிக்க அவங்களுக்கெல்லாம் வரப்பிரதேசங்கள் நாங்கள் நிறையா கொடுக்கோம். ஆனால் அதெல்லாம் எங்களோட பைத்துல் மால் எங்களோட திரைச்சேரி தான் அதை பாரம் எடுக்கும். அதுக்குள்ளே சொல்லி நாங்கள் தான் கொடுக்குவோம். இஸ்லாமிய ஹிலாபத்தை நாங்கள் பார்க்கலாம். உமர் தான் ஆட்சி கால பகுதியில் இன்றைக்கு காணப்படக்கூடிய சுமாராக ஒரு 15 நாடுகள் மாதிரி உள்ள ஒரு பிரதேசத்தை அவங்க ஆட்சி செஞ்சாங்க. எந்த தொடர்பு சாதனங்களும் இல்லாத ஒரு காலப்பகுதியில் இந்தக்குள்ள நாடுகள் நாங்கள் பார்த்தோம்னா அங்கே தொங்கலில் ஆப்பிரிக்காவில் வந்து லிபியா, அதே மாதிரி சூதான், எகிப்து, இந்த 3 நாடுகள் அவங்கள கீழே இருந்தது. அதே மாதிரி சிரியா, பலஸ்தீன், லெபனான், ஜோர்தான் இந்த நாடுகள், அதே மாதிரி ஈராக், ஈரான் இந்த பகுதிகள், அதுக்கு பின்னால் யமன், அதே மாதிரி இன்று காணப்படும் ஓமான் பகுதி, அதுக்கு பின்னால் இன்றைக்கு எமிரேட்ஸில் காணப்படும் எல்லா நாடுகளும், கத்தார், பஹ்ரைன் உட்பட 1 நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து தனியாக தான் ஆட்சி செஞ்சாங்க. அந்த ஆட்சி செஞ்ச அவங்களோட ஆட்சி கால பகுதியில் அந்த ஆட்சியை நிர்வகிக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கத்தால் சம்பளம் வழங்கப்பட்ட அதிகாரிகள், அரசாங்கத்தால் சம்பளம் வழங்கப்பட்ட அதிகாரிகள் அந்த 15-16 நாடுகளையும் சேர்த்து கணக்கு பார்த்தா 100 பேரை தாண்ட மாட்டாங்க. அரசாங்கத்தால் சம்பளம் வழங்கப்பட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு கவர்னர் காணப்படுவார். அவர் தான் ஹலீஃபாட பிரதிநிதி, அங்கே ஆட்சியக்கூடியவர். அதே போல் அங்கே ஒரு பிரச்சனைகளில் தீர்வு செய்யறதுக்காக காதி நீதிபதி காணப்படுவார். அது மாதிரி சில நேரங்களில் அந்த கடித விஷயம் செய்கிறதுக்காக வேண்டி சில எழுத்தாளர்கள் சில நேரம் நியமிச்சிருக்கிறாங்க, கிளாக்கள் மாதிரி நியமிச்சிருக்கிறாங்க ஒருவர். அதே மாதிரி இந்த பைத்துல் மால்களில் பல இடங்களையும் அந்த சல்லிக்கு பொறுப்பாக ஒவ்வொரு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு 4 அல்லது 5 பேர் தான் பைத்துல் மாலால் சம்பளம் பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலப்பகுதியில் பைத்துல் மாலை சல்லி நிரம்பி வழிந்தது. ஆனால் உமர் தான் ஆட்சி கால பகுதியிலிருந்து பைத்துல் மாலில் இருந்து மக்களுக்கு சல்லி வழங்கப்பட்டது. நாங்கள் இன்றைக்கு பைத்துல் மாலை எங்களோட டெக்ஸால் நாங்கள் பைத்துல் மால் உதவி செய்கிறோம். அன்றைக்கு அவங்க பைத்துல் மால் நிறைஞ்சிருந்தது. பைத்துல் மாலால் எல்லா குடிமக்களுக்கும் அவங்களுக்கு தராதரங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் தேவையான அளவு அவங்களுக்கு சல்லி வழங்கப்பட்டு பைத்துல் மாலை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. எனவே அந்த பைத்துல் மாலால் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த இஸ்லாமிய ஹிலாபத்தில் விசேஷம் தான் அது. செலவினங்கள் குறைந்த ஒரு ஹிலாபத் முறை. எனவே இன்றைக்கு நிறையா நாங்கள் ஒரு எம்பி தெரிவிக்கப்பட்டு அவருக்கே எத்தனையோ நாங்கள் ஆக்கள் நாங்கள் செலவழிக்க வேணும். அவரோட உதவியாளர், அவரோட கார் டிரைவர், இப்படி எத்தனையோ ஒரு பதவி கொடுக்குவாது அண்ட் அதெல்லாம் இருக்கல. ஆனால் இன்றைக்கு நடைமுறை கொஞ்சம் வித்தியாசம்தான். ஆனால் அந்த இஸ்லாமிய ஹிலாபத் முறை போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தலுக்காக செலவழிக்கப்படக்கூடிய அந்த அநியாயமான வீண்விரயங்கள் அரசாங்கத்தால் 1000 கோடியும் சொன்னால் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் மாதிரி செலவழிக்கக்கூடிய போது இன்னும் எத்தனையோ கோடிகளாக இருக்கும். அது நம்ம இப்படி எவ்வளோ சொல்லி இதில் வீண்விரயமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் எங்களோட நாட்டில் முன்னேற்றத்தை எவ்வளோ பயன்படுத்தலாம். அதனால் இப்படிப்பட்ட அந்த நிலைமைகள்லாம் நாங்கள் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய ஆட்சி முறை ஏற்படுமாயிருந்தால் அந்த முறை வித்தியாசமான சிறந்த முறையாக காணப்படும். அந்த ஹிலாபத்துடைய அமைப்பில் வந்து இப்படியுமே தான் காணப்பட்டோம். அது அந்த அமைப்பில் தான் தொடர்ந்து பேத்து கொண்டிருந்தது. 3வது ஒரு முறையும் காணப்பட்ட இஸ்லாம் அங்கீகரித்த முறை ஒன்று அல்ல வந்து. ஆனால் அந்த முறையில் சரி ஒரு ஆட்சியாளர் வந்தால் அவர் கட்டுப்பாடு நடக்க நான் கடமை அது. அதாவது சில நேரங்களில் சிலர் படைப்பலத்தை பிரயோகித்து ஆட்சியை பலாத்காரமாக கைப்பற்றியிருக்கின்றார்கள். சில நேரங்களில் படைப்பலத்தை பிரயோகித்து பலாத்காரமாக அவங்க ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றார்கள். உதாரணமாக உம்மையா ஆட்சி காலப்பகுதியில் ஹுசைன் தான், அதாவது யசீதன் சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட மகன் மாவியார்னு சொல்லக்கூடிய தெரிந்தார். அவர் மஃபாத்தானது பின்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பெரும்பான்மையான ஆக்கள் சேர்ந்து அப்துல்லா ஜுபைதான ஹலீஃபா தெரிவு செய்கின்றார்கள். அவருடைய ஆட்சிக்கு விரோதமாக போராட்டம் நடத்தின மர்வான்னு சொல்லக்கூடியவரும் அதுக்கு பின்னால் அவருடைய மகன் அப்துல் மலிக். அந்த அப்துல் மலிக் வந்து படையெடுத்து வந்து இப்னு ஜுபைர் கொல்லப்பட்டு அவரும் அதுக்கு பின்னால் ஆட்சியை அவர் பலாத்காரமாக பிரித்து கொண்டார். அது ஆனால் அப்படி ஆட்சி வந்து சேர்ந்துட்டாரண்டா நாங்கள் இனி அவருடைய ஆட்சி மர கவிழ்க்கிறதுக்காக போராட்டத்துக்கு இயலாது. ஏன்னா அவருக்கு நாங்கள் அதுக்கு பின்னால் ஆட்சி வந்து சேர்ந்தது பின்னால் அவரை கட்டுப்பாடு நடக்க தான் இஸ்லாம் வலியுறுத்தி வந்து. அவர் வந்த முறை பிழையாக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்து சேர்ந்துட்டா இனி செய்ய வழி இல்லை. ஏன்னா அவருக்கு கட்டுப்பாடு நடக்கணும் என்று தான் இஸ்லாமியர்களை சொல்லுகின்றேன். இந்த 3ஆம் முறை இஸ்லாம் விரும்புகிற முறை அல்ல. ஆனால் அப்படி தப்பித்தவறி ஒரு ஆட்சியாளர் யாரோ ஒருவர் போராட்டம் நடத்தி வென்று இருந்த ஹலீஃபா கொண்டு போட்டு ஆட்சிக்கு வந்து சேர்ந்துட்டாரண்டா அவரை ஹலீஃபா நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு பின்னால் அவரை கட்டுப்பாடு நடக்கும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லி காட்டினார்கள். தான் ரசூல்லா சொன்னாங்க குறைஷில் சேர்ந்த ஒருவர் தான் ஆட்சியத்துக்கு வரணும். ஆனால் சொல்லிவிட்டு சொன்னாங்க ஒரு வேற சந்தர்ப்பம் சொன்னாங்க ஹபஷா சேர்ந்த ஒருவர் அவங்கள ஆட்சிக்கு வந்தாலும் யாரும் கட்டுப்பாடு நடுங்க.
எத்தியோப்பியாவிலேருந்து காணப்படக்கூடிய ஒரு கருப்பு நிறமான அடிமை தான் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீங்கள் ஆட்சி வந்துட்டாருன்னா அதை கட்டுப்படணும். அப்போ ஆட்சி வந்து சேர்ந்தவருக்கு கட்டுப்படும் என்ற செய்தியை ரசூல் அங்கே வலியுறுத்திருக்கின்றார்கள். ஏன்னா ஹபஷால ரசூலால குடும்பத்தை சேர்ந்த குறைஷில் அங்கே யாருமே இல்லை. கருப்பினர் சேர்ந்த ஒரு அடிமை தானே ஆட்சியை வந்து பலாத்காரமாக வந்து சேர்ந்துட்டாருண்டா அவர் கட்டுப்பட்டு நடங்கிற செய்தி ரசூலா சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் இந்த 3 முறைகள் ஒரு முறையில் தான் இஸ்லாமிய ஹிலாபத்து நடைபெற்று வந்திருக்கின்றது. இந்த 2 முறை தான் அங்கீகரிக்கப்பட்ட முறைகள். அதாவது ஷூராண்ட அமைப்பில் ஊரில் முக்கியஸ்தர்கள் அவர் பிரமுகர்கள் சேர்ந்து ஹலீஃபா தெரிவு செய்வது, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஹலீஃபா நம்பிக்கை நாணயமாக இருக்கக்கூடிய ஒருவரை தெரிவு செஞ்சு விட்டு செல்வது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர்லாம் தெரிவு செய்து போகிறது. இந்த 2 முறையில் ஒரு முறை பின்பற்றி தான் இஸ்லாமிய தலைமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை சஹாபாக்கள் ஏகோபித்து எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த முறைகள் மேற்கத்தியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜனநாயக முறைகள் இஸ்லாமிய முறை அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் எங்களுக்கு நாங்கள் ஒரு சாதமான தலைவரை தெரிவிக்கிறது, நாங்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆனால் இஸ்லாம் இதை விரும்பக்கூடிய ஒரு முறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை கேட்டு தெளிப்புறாங்க. தௌஃபீக் ஷேவானாக வாக்குதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி வஅஷ்ஹது அன் லா இலாஹா